ஏடியா சோலா டிவியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்திய கல்வி முறையில் மாற்றம். இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு கல்வித்துறையில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்றாது போல் மாற்றி அமைக்கப்படுவது அவசியம். அந்த வகையில் கல்வி மாற்றம் தேவை. மாணவர்களுக்கு கற்பிக்கும் முறை, மாணவர்கள் தேர்வு எழுதும் முறை, அவர்கள் தேர்வின் பொழுது ஏற்படும் மன உளைச்சல், மாணவர்கள் படிக்க விருப்பமுள்ள துறையில் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் ஆகியவற்றின் மாற்றங்கள் அவசியம். மாணவர்களுக்கு நல்ல செல்வத்தை தேர்வு செய்து கொடுப்பது ஒரு அரசின் கடமையாகும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. இதன் பொருள், ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியாகும். மற்ற பொருள்களான செல்வங்கள் நிலையானது அல்ல என்று திருவள்ளுவர் கல்வி என்ற அதிகாரத்தில் 10 பாடல்களில் கல்வியின் சிறப்பையும் பெருமையும் விளக்கி கூறியிருக்கிறார். இத்தகைய பெருமையுடைய கல்வியை பணம் பெருக்கும் ஒரு சிலரிடம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் கல்வி சென்ற பொழுது ஏழை எளிய மக்களின் கண்களை திறந்தார். இதனால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று போற்றப்படுகிறார். மாமனிதர்கள் கைவசம் கல்வி சென்றால் இந்திய கல்வி சிறந்து விளங்கும். தற்பொழுது நமது கல்வித்தரம் அயல்நாட்டு கல்வி வளர்ச்சியை ஒப்பிடும்போது இந்திய கல்வி வளர்ச்சி சதவீதம் குறைந்துள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் பழங்கால கல்வி முறை உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது. உலகின் முதல் பல்கலைக்கழகமாக சிறப்பாக கருதப்படும் நாலந்தா பல்கலைக்கழகமாகும். இது கிபி 5ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசர் முதலாம் குமரகுப்தரால் கிபி 415ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. இது இன்றைய பீகார் மாநிலத்தின் தலைநகரமான பாட்னாவில் இருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் ராஜகீர் அருகே அமைந்துள்ளது. இங்கு 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் 2,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் தங்கி பயின்றனர். மேலும் சீனா, திபெத், கொரியா, மங்கோலியா மற்றும் பல்வேறு ஆசிய நாடுகளின் அறிஞர்கள் இங்கு வந்துள்ளனர். மனித மேதை ஆரியப்பட்டா இங்கு தலைமை பொறுப்பில் இருந்ததாக அறியப்படுகிறது. இந்த பல்கலைக்கழகம் பிரபண்டமான நூலகம் தர்ம காஞ்சா என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இதில் 9 அடுக்கு மாடிகள் கொண்ட கட்டிடங்கள், சுமார் 90 லட்சம் கைப்பிரதிகளும் மற்றும் நூல்களும் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. இது உலக வரலாற்றில் இந்தியா கிபி 5ஆம் நூற்றாண்டின் கல்வி வளர்ச்சி உலக நாடுகள் போற்றும் அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலே சொல்லப்போனால் தமிழ் மொழியின் சிறப்பு. முதல் தமிழ்ச்சங்கம் தென் மதுரையில் நடைபெற்றது. இந்த முதல் தமிழ்ச்சங்கத்தை ஆயிசின வழுதி பாண்டிய மன்னன் துவக்கி வைத்தார். அவருக்கு பின்வந்த மன்னர்கள் அந்த சங்கத்தை ஆதரித்து நடத்தி வந்தார்கள். இதன் தலைமை பொறுப்பில் அகத்திய முனிவர் இருந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இது கிமு 9600 முதல் கிமு 5000 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 4400 ஆண்டுகள் நடைபெற்றுள்ளதாக வரலாற்றில் கூறப்படுகிறது. இது 4449 புலவர்கள் இலக்கண நூலான அகத்தியத்தில் இடம்பெற்றுள்ளார்கள். இந்தியாவில் பழங்காலத்திலும் இடைக்காலத்திலும் கல்வி வளர்ச்சி இந்திய மக்களுக்கும் உலக அளவில் சிறந்து விளங்கியதாக கருதப்படுகிறது. இந்திய சுதந்திரமடைந்த பிறகு கல்வித்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968ஆம் ஆண்டு பிரதம மந்திரியாக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தலைமையிலான அரசால் கோத்தாரி ஆணையம் 1966இல் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதில் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்கப்படுதல். இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை 1986இல் பிரதம மந்திரி திரு ராஜீவ் காந்தி தலைமையிலான அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதில் கல்வி முறையில் சமத்துவத்தன்மை இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு 10+2+3 என்ற கல்வி முறையை நாடு முழுவதும் கொண்டு வந்தது. இதில் மீண்டும் 1992இல் அனைவருக்கும் கல்வி என்ற முறையில் முன்வைத்து திருத்தம் கொண்டு வந்தார் பிரதம மந்திரி PV நரசிம்மராவ் அவர்கள் தலைமையிலான அரசால் தேசிய கல்விக் கொள்கை மாற்றப்பட்டது. மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை 2020ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதியன்று பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசால் புதிய தேசிய கல்விக் கொள்கை ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இது 1986ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கைக்கு மாறாக வடிவமைக்கப்பட்டது. தற்பொழுது கல்வி முறை 5+3+3+4 என்ற கட்டமைக்கப்பட்டுள்ளது.
தற்பொழுது உருவாக்கப்பட்ட புதிய தேசிய கொள்கை மாணவர்களுக்கு கற்பித்தல் முறை, மாணவர்களுக்கு தேர்வு எழுதும் முறை, மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க மொழி தேர்வு செய்யும் முறை, மாணவர்கள் தாங்கள் விருப்பமுள்ள துறையில் படிக்க வாய்ப்புகள் வழங்கப்படுதல், ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசின் கல்வித்துறையில் தேர்வு முறையில் மாற்றங்கள், இந்திய துணைக்கண்டம் பெரிய நிலப்பரப்பை கொண்டதால் தேர்வு முறையில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இதனால் மாணவர்களுடைய உயிரிழப்பை தடுக்க முடியும். கல்வித்துறையை நிர்வகிப்பவர்கள் பணம் சம்பாதிக்கும் நோக்கில் மட்டும் செயல்பட்டால் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பயனளிக்காது. இது காலத்திற்கு ஏற்ற தேவை. இந்திய நாட்டின் பழங்கால கல்வி முறை எவ்வாறு உலக அளவில் இந்திய கல்வி சிறந்து விளங்கியதோ அதேபோன்று தற்காலத்திற்கு உலக அளவில் இந்திய கல்வி சிறந்து விளங்க வேண்டும். இந்திய மக்கள் இப்போதைய கல்வி முறை எப்படி உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான மாற்றத்தை அரசியல் ரீதியான தீர்வை காண வேண்டும். எனவே இந்தியாவின் அனைத்து மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பயன் அளிக்கும் வகையில் கல்வி முறை மாற்றப்பட வேண்டும் அவசியம். நன்றி. ஆக்கம் ஏடி ராஜேந்திரன். வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.